பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் இந்த டாப்பிக்கை பேசவே கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் இதை நான் பேசியே ஆகணும் அப்படின்னு இந்த பார்வதி கமருதீனோட ஷிப்பர்ஸு ஒரு வழியாக என்னையும் பேச வச்சுட்டாங்க. ஷிப்பர்ஸ்னால் என்னப்பா அப்படின்னு சொல்லி புரியாத ஆட்களுக்கு சொல்கிறேன். பார்வதியை தனியாக ரசிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க, கமருதீனை தனியாக ரசிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக இருக்கிறத பார்த்து ரசிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பேர் தான் ஷிப்பர்ஸ். இவங்க பார்வதியும் கமருதீனும் ஜோடியாக எது பண்ணாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல, ஃபேன்ஸ் மீட்டில் அவங்க ரெண்டு பேரும் மாலையை போட்டுட்டு நின்னது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுல்ல அப்படின்னு பார்த்து ரசிக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ஷிப்பர்ஸ். இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் முடிஞ்சதுக்கப்புறம் பிக் பாஸ் ரசிகர்கள்லாம் அவன் வேலையை பார்க்க போயிட்டான், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இந்த ஹிந்தியில் வந்து 50 அப்படின்னு ஒரு ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க. மொழி புரியலனாலும் பரவாயில்லடா, டெய்லி ஒரு எவிக்ஷனாமே, அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது, ஸ்ருதிகா வேற போயிருக்கான், அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்னு பாதி பேர் அங்கே போயிட்டாங்க. மீதி பேர் இந்த ஷிப்பர்ஸாக மாறி எது பெருசு அப்படின்னு சமூக ஊடகங்களில் ஒரு பெரிய போட்டியாக போயிட்டு இருக்கு. பார்வதி கமருதீன் பெருசா, பேண்டு பெருசா, இல்லை ஆரோரா சின்க்ளேரு துஷார் தப்பு பெருசா, எது பெருசுன்னு இந்த வீடியோவில் அடித்து காட்ட போகிறோம். கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோவுடைய முடிவில் பார்வதி கமருதீனா இல்லை துஷார் ஆரோரா சின்க்ளேரா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எந்த ஜோடி சிறந்த ஜோடி அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவாகவே இந்த காதல் அப்படின்றது இயல்பாக ரெண்டு நபர்களுக்கு நடுவில் வருது அப்படின்னா அது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே பார்வதி கமருதீன் ரெண்டு பேருக்கும் நடுவில் கிரியேட் ஆன அந்த பாண்டுன்றது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாண்டு. அது அழகாக மட்டும் இருந்ததில்லை, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பிரச்சனை வந்திருக்கு, சண்டை வந்திருக்கு, காதல் வந்திருக்கு, ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருக்கிறாங்க, பிரிஞ்சு இருந்திருக்காங்க, பேசியிருக்காங்க, பேசாமல் இருந்திருக்காங்க. ஸோ இரண்டு நபர்கள் வெளியில் காதலிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகளை அந்த லவ்வர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதே பிரச்சனைகளை 100 நாட்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கமருதீனும் பார்வதியும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இது இயல்பாக கிரியேட் ஆன ஒரு விஷயம். அதனால தான் மெஜாரிட்டி ஆஃப் த பிக் பாஸ் ரசிகர்களால் பார்வதி மற்றும் கமருதீனோட ஜோடிக்கு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க. எப்படியா அமீர் பாவனியோ ஓவியா ஆரவோ அதெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு உண்மையிலேயே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பார்வதி கமருதீனை ஒவ்வொரு வீடியோ போடும் போதும் என்னுடைய வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஹார்ட்டாக விட்டு ஜொல்லு விடுறது இந்த சிப்பர்ஸுடைய முழு நேர வேலையாக மாறிடுச்சு. சரி, இந்த ஆரோரா சின்க்ளேரும் துஷாரும் எங்கேருந்து வந்தாங்க? பார்வதி கமருதீனோட ஜோடிக்கு காம்படிஷனே இல்லையே, இவங்க எப்படி குறுக்கால வந்தாங்க? ட்விட்டரில் இவங்களுக்கு காண்ட் ஆகும்ல, இந்த ஆரோராவை பார்த்து ரசித்தவங்களுக்கு. ஆரோரா இன்டர்வியூவே கொடுக்க மாட்டேங்கிறா, வெளியில் தலையே காட்ட மாட்டேங்கிறா. ரெட் கார்டு வாங்கிக்கிட்டு போன பார்வதியும் கமருதீனும் ஜாலியாக இருக்கிறாங்க. இந்த ஆரோரா சின்க்ளேர்லாம் நம்ம நம்பி ஃபயர் விட்டோம், எதுவுமே பேசாமல் அம்மாஞ்சியாக இருக்கிறாளே, வாயவே திறக்க மாட்டாளே அப்படின்னு இந்த ஆரோரா மற்றும் துஷாரை பார்த்து ரசிக்கக்கூடியவங்க இப்போ சோஷியல் மீடியாவில் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. துஷார் மற்றும் ஆரோரா சின்க்ளேர் சபரியுடைய பர்த்டே மீட்டுக்கு போனப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்த போட்டோ வீடியோ இதெல்லாம் வெளியாகி, ஐயோ துஷார் அண்ட் ஆரோரா சின்க்ளேருடைய ஜோடி ரொம்ப கியூட்டா இருக்குல்ல, டேய் நீங்க இந்த மாதிரிலாம் ஷிப் பண்ணா அவங்க ரெண்டு பேரும் பார்வதி கமருதீனா ஆயிடுவாங்களாடா? துஷாருக்கும் இந்த ஆரோரா சின்க்ளேருக்கும் கண்டென்ட்டுக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப்ன்றதே கிரியேட் ஆச்சு. துஷாரை அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிகபட்சமான நாட்கள் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக ஆரோரா சின்க்ளேர் பயன்படுத்திக்கிட்டது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. துஷார் எலிமினேட் ஆகி போன அடுத்த நிமிஷமே ஆரோரா சின்க்ளேர் கமருதீன் பக்கம் வந்து தஞ்சம் புகுந்துட்டாங்க. ஆனால் கமருதீன் வந்து டோட்டலாக பார்வதி விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக இருந்ததுனால ஆரோரா சின்க்ளேரை ஒரு கட்டத்துக்கு மேலே புறக்கணிச்சிட்டான். ஸோ கமருதீனையும் சரி இந்த துஷாரையும் சரி தன்னுடைய கேமுக்காக பிக் பாஸ் வீட்டில் அதிகபட்சமான நாட்கள் இருக்கணுன்றதுக்காக இந்த ஆரோரா சின்க்ளேர் பயன்படுத்திக்கிட்டாங்கன்றது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அந்த ஜோடி வந்து ஒரு ஃபெயிலியர் ஜோடிடா, அந்த ஜோடி ஒரு டம்மி ஜோடிடா. ஏண்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே விற்காத அந்த ஜோடி பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் வந்தாடா வித்துற போது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் யாருமே ரசிக்கலை, மாறாக காரி தான் துப்பி இருந்திருக்காங்க. அதாவது அக்கா ஆரோரா சின்க்ளேர் பாத்ரூம் கிட்ட நின்று கையப்படி நீட்டிக்கிட்டு கட்டி பிடிக்கவான்னு கூப்பிட்டதாக இருக்கட்டும், ஸ்விம்மிங் பூல் கிட்ட இருந்து டபுள் மீனிங்கில் பேசினதாக இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள் மறந்துடுவாங்களா? அது டோட்டலாக ஆரோரா சின்க்ளேர் துஷார் விஷயத்தில் ஃபேக்காக கண்டென்ட்டுக்காக பண்ணாங்கன்றது அப்பட்டமாக பல இடங்களில் தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் துஷாரோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க வந்து அந்த தலை ரூமில் உட்காந்து பண்ண ட்ராமாவெல்லாம் மக்கள் இப்போ வரைக்கும் மறந்துருக்க மாட்டாங்க. இந்த
சூரி ஒரு படத்துல 2 செருப்ப கையில வச்சிருப்பாரு. ஒண்ணு வந்து பிஞ்சு போய் ஓட்டை விழுந்த செருப்பா இருக்கும். இன்னொன்னு புது செருப்பா இருக்கும். இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பார்ல. எனக்கு அதுதான் ஞாபகத்துல வருது. ஏன்டா பார்வதி கமருதீனோட ஜோடி எங்க? ஆரோரா சின்க்ளேர், துஷாரோட ஜோடி எங்கடா? என்னடா இது பித்தலாட்டம் இது? எதடா கம்பேர் பண்றீங்க? பார்வதியும் கமருதீனும் 2 பேரும் ஃபேன்ஸ் மீட்டில் ஜோடியாக மாடையை போட்டு நின்ட்டாங்க. அடுத்த 1 வருஷத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற அளவுக்கு அவங்க பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் துஷாரும் ஆரோரா சின்க்ளேர் எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க? போலண்டுக்கு வந்து ஆரோரா சின்க்ளேர் டிக்கெட் போட்டு நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு இல்லையா, என்னுடைய படிப்புக்காக நான் வந்து போலண்டுக்கு போகிறேன் சார் அப்படின்னு உருட்டுச்சு இல்லையா, துஷாரை கூட்டிகிட்டு போகுமா? போலண்டுக்கு போனதுக்கப்புறம் துஷாரை முதல்ல அக்கா கண்டுக்குமா? ரொம்பலாம் வேணாங்க. ஆரோரா சின்க்ளேருக்கும் துஷாருக்கும் ஒரு ஓப்பன் சேலஞ்ச். கலாட்டாவோ பிஹைண்ட் வுட்ஸோ ஃபேன்ஸ் மீட் நீங்கள் நடத்துகிறீங்கன்னு சொன்னால் அவங்களே இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து முதல்ல ஒரு ஃபேன்ஸ் மீட்டை நடத்திடுங்க பார்ப்போம். நான் ஏன் உங்களால் முடியாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, 10 பேர் கூட வரமாட்டான். காசு கொடுத்து கூப்பிட்டா கூட ஒரு பய மதிக்க மாட்டான். ஏன்னா நீங்கள் 2 பேர் யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. நான் கூட இந்த பிக் பாஸில் 4 மாதம் கண்டென்ட்னு ஒன்று பண்ணியிருக்கேன். பார்வதி பேரையோ கமருதீன் பேரையோ வச்சு பேசும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த ஆரோரா சம்மந்தப்பட்ட கண்டென்ட் எல்லாம் ஒரு பய கூட மதிக்க மாட்டான். அதுக்கு என்ன நடந்தா எங்களுக்கு என்னையா? அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே துஷார் கூட பழகினா எங்களுக்கு என்ன? யார் கூட பழகினா எங்களுக்கு என்ன? பார்வதி என்ன பண்ணுறா அதை சொல்லியா நீ அப்படின்னு தான் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. பார்வதியும் கமருதீனும் ஜோடியாக ரெட் கார்டை வாங்கிக்கிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க. ரெட் கார்டை வாங்கிட்டு வந்துட்டு எப்படா இவங்க வந்து ஒத்துமையாக இருக்காங்க? ஃபினாலேயில் விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட கமருதீன் சொல்கிறான், பார்வதி இல்லாதது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார் பார்வதி அப்படின்னு. சாட்டர்டே எபிசோடில் சொல்லுவான். சண்டே எபிசோடில் விஜய் பார்வதி வந்துருவாங்க. வந்தது 2 பேரும் சேர்ந்து எடுத்து போட்ட ரீல்ஸு 1.5 கோடி பார்வையாளர்களை கடந்துருச்சு. இதே துஷாரும் ஆரோரா சின்க்ளேரும் 2 பேர் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் போட்டு 10 லட்சம் பார்வையாளர்களை தாண்டுமாடா. உங்களை ஜோடியாக எவனுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அரோரா சின்க்ளேரும் சரி துஷாரும் சரி இவங்க 2 பேரும் ஒட்டுமொத்தமாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டென்ட்டுக்காக தான் அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்றதும் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. துஷார் வந்து திரும்ப கெஸ்ட்டாக உள்ளே போனப்போ துஷார் வந்தப்போ எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ அவன் கிடக்கிறான் பிஸ்கோத்து அப்படின்னு பேசினால்தான் இந்த ஆரோரா சின்க்ளேரு வெளியில் பார்வதியும் கமருதீனும் ஜோடியாக பெரிய ஹிட் ஆகிட்டாங்களாம். அதனால் இந்த ஆரோரா சின்க்ளேரு துஷாரோட அப்படியே சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் பண்ணி நம்மளையும் பற்றி வெளியில் வந்து ஷிப் பண்ணுவாங்க, நம்மளையும் பற்றி நிறைய பேர் வெளியில் பேசுவாங்க. ஹலோ, அவ்வளோ சீன்லாம் உனக்கு இல்லை. யாரும் வந்து நீ வந்து துஷாரோட நீ வந்து ஒன்றா இருக்கிறத வந்து பெருசாக ஷிப் பண்ணலை. உண்மையிலேயே நீங்கள் 2 பேரும் ரியல் கப்புள் அப்படின்னா பார்வதி கமருதீன் வந்து எப்படி ஒரு ஃபேன்ஸ் மீட்டை ஆர்கனைஸ் பண்ணி நடத்தி ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரே மேடையில் நின்று இப்போ வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக நிற்கிறாங்களோ, அவங்களுடைய டஃபஸ்ட் ஃபேஸ் ஆஃப் தேர் லைஃப்பில் கூட அவங்க 2 பேரும் பிரியலை, ஒன்றா நிற்கிறாங்க. அதே மாதிரி இந்த துஷாரோட அரோரா சின்க்ளேர் வெளியில் வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட் நடத்திடட்டும். அரோரா சின்க்ளேர் வந்து துஷார்கிட்ட உண்மையான ஃபீலிங்ஸோடு தான் இருக்கா அப்படின்னு. சரி, மக்களாகிய பிக் பாஸ் ரசிகர்களாகிய உங்கள்கிட்ட கேட்குறேன், எது ரியல் கப்புள், எது ரியல் கப்புள்? நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்க? பார்வதி கமருதீனா இல்லை துஷார் அரோரா சின்க்ளேரா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.